இப்போ வந்து தொழிலில் பார்த்தா தொழிலில் உள்ள அடிமைத்தனங்கிற தொழில்னால் என்னென்னா இயற்கை விதிமுறைப்படி மனுஷங்க தனித்தனியாக தான் தொழில் பார்க்கணும். ஒரு தொழில்னால் அது விவசாயம் மட்டும்தான், வேறு எதுவும் தொழிலெலாம் கிடையாது. விவசாயம் மட்டும்தான் அது தொழில். அதையும் அந்த தொழிலையும் என்ன பார்க்கணும், தனித்தனியாக தான் பார்க்கணும். யாரு கீழே இருந்து நீ வேலை பார்க்கக்கூடாது, யாரையும் நீ வேலை வாங்கக்கூடாது. இதுதான் இயற்கை விதிமுறை. எந்த ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரை வந்து வேலை வாங்கிறது கிடையாது. வேலை வாங்கி அடிமைப்படுத்தி வேலை வாங்க, அதை செய் இதை செய், நான் உனக்கு உயர் அதிகாரி, நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உயிரினமும் தனது யாரையும் வேலை வாங்கிறதுலாம் கிடையாது. வேணால் வந்து நான் ஒரு ஆதிக்கம் செலுத்தலாம், தனது உடல் வலிமையால் ஆதிக்கம் செலுத்தலாம். நான் தான் பெரியவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சண்டை போட்டு ஆதிக்கம் செலுத்தலாம். அது வந்து உயிர்கள்ட்ட இருக்குது. மற்றபடி வந்து இந்த மாதிரியான ஒரு நடைமுறை என்பது எது மாதிரியான நடைமுறைனாக்கா, இந்த பிறரை வேலை வாங்குகிற தொழிலில் நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும், எனக்கு கீழே இருக்கணும், அந்த மாதிரி இது வந்து ஒரு செயற்கையான தொழில் அடிமைத்தனம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, தொழில்னு வரும்போது இந்த அடிமைத்தனம் எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா, ஒருத்தருடைய தராதரம் தெரியாது, தகுதி தெரியாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட பழக வேண்டிய, பேச வேண்டிய அவசியம், அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது. உனது மேலதிகாரி, உன்னுடைய மேலதிகாரி அவர் வந்து அவருடைய தகுதி அவர் வந்து ஒரு மோசமானவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், அதில் கேவலமானவராக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறத நீ செய்யணும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கேவலமானவராக இருக்கலாம், ஆனால் அவர் சொல்கிறத நீ செய்யணும். அது பற்றியெல்லாம் நீ வந்து கவலைப்படாமல் அவர் சொன்னால் நீ செய்யணும். அவருடைய வேலைகள், அதாவது தொழிலில் உள்ள வேலை, தொழில் சம்மந்தமாக அவர் சொல்கிற வேலையை நீ செய்யணும். இதுதான் வந்து அது மாதிரி ஒரு மேலதிகாரி இருக்கார், அவருக்கு கீழே ஒரு 4-5 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, அந்த 4-5 பேரில் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், கமிஷன் அடிக்கிறவன், திருடுறவன், ஊழல் பண்ணுறவன், இப்படி கேவலமான ஆட்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அவங்களே இவர் வேலை வாங்கி ஆகணும். இந்த மேலதிகாரி என்ன பண்ணுவார், அவங்களே இவர் வேலை வாங்கி ஆகணும். அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி தராதரம்லாம் பார்த்தா இந்த தொழிலுங்கிறது நடக்காது. தகுதி தராதரம் பார்த்து தான் ஒருத்தரை பார்க்கணும். ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கே நம்ம தகுதி தராதரம் எதிர்பார்க்கணும். அவர் தகுதி உடையவராக இருக்க வேண்டும். ஒருவருடைய முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் தகுதி உடையவராக இருக்கணும், பண்பாளராக இருக்க வேண்டும், ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த தொழில் அடிமைத்தனம் என்பது என்னவா மாற்றிடுதுன்னு அப்படின்னா, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் கேவலமானவராக இருக்கலாம், திருடராக இருக்கலாம், கொள்ளைக்காரங்களாக இருக்கலாம், ஒழுக்கம் இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து தொழில் அடிமைத்தனம் என்ன பண்ணுதுன்னாக்கா, அவர் 4 பேர்த்த வேலை வாங்குவார். இப்போ ஒரு மேலதிகாரி வந்து அவர் ஒரு முதலாளி வந்து எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அவர் சொல்கிறத நம்ம செய்யணும். அந்த தகுதியெல்லாம் பார்த்து முதலாளி தகுதியோடு இருந்தால் தான், தராதரத்தோடு இருந்தால் தான் அவர் சொல்கிற வேலையை நான் செய்வேன் அப்படின்ட்டு இல்லாமல், அவர் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, எவ்வளோ கேவலமானவராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சைக்கோவாக இருந்தாலும் அவருக்கிட வேலை பார்க்குறவங்க அவர் சொல்கிறத செய்யணும். தொழிலில் அவர் சொல்கிற வேலையை செய்யணும். அந்த மாதிரி தகுதி தராதரம் எதிர்பார்க்காம ஒருவரை நம்மோடு சம்மந்தப்படுத்தி விடுகிறது. தகுதி தராதரம் இல்லாத ஒருவரோடு ஒருவரை நம்மை சம்மந்தப்படுத்தி விடுகிறது. அதுதான் இந்த தொழில் அடிமைத்தனத்தில் உள்ள. அதனால தான் வந்து ஏன் நல்ல பண்புகள் இல்லை அப்படின்னா, நல்ல பண்புகள் இங்கே முக்கியம் இல்லை. நான் வந்து ஒரு திறமையானவராக இருந்தால், தொழில் திறமையாளராக இருந்தால் நான் யாரை வேணாலும் வேலை வாங்கலாம், எனக்கு நல்ல பண்பெல்லாம் தேவையில்லை, தொழில் திறமை தான் தேவை. தொழிலில் நான் திறமையானவராக இருந்தால் நான் யாரை வேணாலும் வேலை வாங்கலாம், நல்லவர்களையும் வேலை வாங்கலாம், மிக நல்லவர்களையும் வேலை வாங்கலாம். எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களில் நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நான் வேலை வாங்குறதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய தொழிலில் நான் திறமையானவராக இருக்கேன், அந்த ஒரு தகுதி போதும். அதனால் நல்லவர்கள் என்பற தகுதியெல்லாம் தேவையே இல்லை. தொழிலில் மட்டும் நீ திறமையை வளர்த்துக்கோ, உனக்கு கீழே நல்லவங்க எல்லாருமே உனக்கு கீழே வந்து வேலை பார்ப்பாங்க, நீ சொல்கிற வேலையை அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். இப்போ அந்த ஒரு உணர்வை வந்து இந்த தொழில் அடிமைத்தனமே ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் இந்த தொழில் அடிமைத்தனம் இல்லாமல் போகும்போது தான் மனுஷங்க வந்து யார் கூட பழகுவாங்கன்னா, தகுதி தராதரம் பார்த்து தான் பழகுவாங்க. ஒருத்தரோட மூஞ்சை பார்த்து பேசணுன்னா கூட அவங்களுக்கு தகுதி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தகுதி இருந்தால் மட்டும்தான் நான் உன் மூஞ்சிலே நான் உன் மூஞ்சிலே நான் முழிப்பேன், நீ கெட்டவனாக இருந்துட்டு என் மூஞ்சை பார்த்துடலாம், என்கிட்ட பேசிடலான்னு மட்டும் நினைக்காத. கெட்டவராக இருந்து விட்டு நீ என்னை பார்த்து விடலாம், என்னை பேசி விடலாம், என்னோடு பழகி விடலாம், என்னை தொடர்பு கொண்டு விடலாம் அப்படின்னு நீ நினைக்காத. நல்லா உனக்கு ஒரு தகுதி இருக்கணும், என்கிட்ட பேசணுன்னா உனக்கு ஒரு தகுதி இருக்கணும், தராதரம் இருக்கணும், பண்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ தான் நீ என்கிட்ட பேச முடியும். அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா,
இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தொழில் அடிமைத்தனம் அங்கே கிடையாது. மக்கள் வந்து தனித்தனியாக தான் வேலை பார்ப்பாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டு விடும். அப்போ வந்து தனித்தனியாக தான், யாரும் யாரையும் வேலை வாங்க மாட்டாங்க, யாரும் யாருக்கிடையும் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்புறம் கூட்டு குடும்பத்தில் குடியிருப்பு பகுதிகளில் அவங்க பேசுகிறவங்க யாருன்னா அவங்களுக்கு பிடித்தவர்கள், தகுதியுடையவர்கள். தகுதி பார்த்து பழகுவாங்க. உனக்கு நல்ல பண்பு இருந்தால் தான் நீ என்கிட்ட பேச முடியும், கெட்ட பண்பு இருந்தால் நீ என்கிட்ட பேச முடியாது. அதனால் நீ நல்ல நடத்தை உங்ககிட்ட இருக்கணும், அப்போ தான் நீ என்கிட்ட பேச முடியும். அதுதான் வந்து இந்த தொழில் அல்லாமல் நம்ம தொழில் செய்யும்போது தான் நம்மளை வேலை வாங்குகிற மேலதிகாரி நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவர் சொல்கிறத நம்ம செய்யணும். அதே தொழில் செய்கிற இடத்த விட்டுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னு வச்சுங்களேன், வெளியே வந்துட்டால் நாம் பழகுற நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள் வந்து அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பழகுவோம். நல்ல பண்பு இருந்தால் மட்டும்தான் நாம் பழகுவோம். நம்ம மேலே அவங்களுக்கு அக்கறை இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம். ஆனால் அந்த தொழில் அடிமைத்தனம்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய முதலாளிக்கு நம்மளை பிடிக்கலனாலும் அவர் சொல்கிறத நாம் செய்யணும். அந்த முதலாளியை நமக்கு பிடிக்கலன்னா கூட அவர் சொல்கிறத நாம் செஞ்சாகணும். இதுதான் இந்த தொழில் அடிமைத்தனத்தில் உள்ள ஒரு கேவலமான ஒரு அணுகுமுறை. அப்போ இந்த தொழில் அடிமைத்தனம் இல்லாமல் போகும்போது தான் யாரும் யாருக்கிடையும் வேலை பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு நிலை வந்து 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரும். அங்கே எல்லாருமே தனித்தனியாக தான் தொழில் செய்வாங்க. விவசாயம்தான் தொழில். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துடணும். அப்போ வந்து தனியாக இருந்து தொழில் செஞ்சுட்டு காலையில் 7 மணிக்கு போயிட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க, விவசாய வேலை பார்ப்பாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்கள்ல, வீட்டுக்கு வந்த பிறகு தொழிலை விட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் வந்து அவங்க யார்கிட்ட பேசுவாங்க, குடும்பத்தினர்கிட்ட பேசுவாங்க, அண்ணன்கிட்ட, தம்பிக்கிட்ட, அக்காக்கிட்ட, அம்மாக்கிட்ட, பாட்டிக்கிட்ட, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட, பக்கத்தில் கூட்டு குடும்பம் இருக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட, நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி பழகும்போது அவங்களுக்கு தகுதி இருந்தால் தான் பழகுவாங்க. நீ எவ்வளோ கேவலமான இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. நான் உங்கள்கிட்ட பேசணுன்னா உனக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீ வந்து கட்டுப்பாடு உடையவராக, ஒழுக்கம் உடையவராக, நல்ல பண்புடையவராக, குறிப்பாக என்மேல் உனக்கு அக்கறை இருக்கணும். என்ன உனக்கு பிடிக்கலன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். உன்னை எனக்கு பிடிக்கலன்னா நானும் பேச மாட்டேன். உங்ககிட்ட பிடிச்சாதான் பேசுவேன். உன்னுடைய பண்பு, பழக்க வழக்கம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். பிடிக்காமல் நான் அவங்ககிட்ட பேசணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது எங்கே வரும்? குடியிருப்பு பகுதிகளில் வரும். ஆனால் தொழில் செய்கிற பகுதிகளில் அவங்க தனியாக இருந்து வேலை பார்ப்பாங்க. யாருக்கிலேருந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க தனியாக இருந்து வேலை பார்ப்பாங்க. யாரும் யாரையும் வேலை வாங்க மாட்டாங்க. அப்போது மனுஷங்களை வந்து தகுதி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் என்னுடைய முகத்தையே பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு, ஒருவரை சந்திக்க வேண்டுமென்றால் நான் என்னை தகுதியுடையவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், நெருக்கடி, கட்டாயம் எங்கே வருது? இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வருது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் நீ ஒருத்தர்கிட்ட பேசணும், ஒருத்தருடைய முகத்தை பார்த்து பேசணுன்னா கூட உனக்கு தகுதி வேணும். ஒரு தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், பண்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும் குறிப்பாக. ஆனால் அப்போ அக்கறை இருக்கணும், நீ யார்கிட்ட பேச போறியோ அவங்க மேலே உனக்கு அக்கறை இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீ ஒருத்தரை முகத்தை பார்த்து பேசவே அனுமதிக்கப்படுவாய். ஆனால் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் தகுதி தராதரம்லாம் தேவையே இல்லை. ஒருத்தருடைய மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கு தகுதி தராதரம் தேவையே இல்லை. நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய மேலதிகாரி, உங்களுடைய முதலாளி, அவர் எவ்வளோ கேவலமானவராக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிற வேலையை நீங்கள் செய்வீங்க. அவர் பேசுகிறத நீங்கள் கேட்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், அவர் மூஞ்சில் தான் முழிக்கணும். அவர் எவ்வளோ கேவலமானவராக இருக்கலாம். அதாவது நைட்டு அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். போய் எங்கேயாவது விபச்சார விடுதிக்கு போயிட்டு வந்து உல்லாசமாக ஆட்டம் போட்டுட்டு வந்திருப்பார். நல்லா லஞ்சம் கொடுக்கறது, அதாவது ஊழியர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டார். இப்படி எவ்வளோ கேவலமானவராக இருந்தால் கூட அவர் மூஞ்சை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து விடுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒருவரை பார்ப்பதற்கும், ஒருவருடைய மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கும், ஒருத்தருடைய மூஞ்சில் முழிக்கிறதுக்கும், இன்னொருத்தர் நம்ம மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கும் எந்த தகுதியுமே தேவையில்லை. நான் மேலதிகாரி, உனக்கிட நான் பணிபுரிகிறேன் என்கிற ஒரு தகுதி மட்டும் போதுமானது. தொழில் திறமை இருந்தால் மட்டும் போதுமானது. வேறு எந்த திறமையும் தேவையில்லை. நீ தொழிலில் திறமையாக இருக்கியா அது மட்டும் போதும். நீ நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தொழிலில் திறமையாக இருக்கியா அது மட்டும் போதும். தொழிலில் நீ கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கியா அவ்வளோதான். மற்றபடி நீ நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் தேவையில்லை. யார் முகத்தை வேணாலும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற நடைமுறை இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்குது. அதனால தான் மனுஷங்க ஏன் நல்ல பண்புகளுக்கு ஏன் அங்கே வரவேற்பு இல்லைன்னா, நல்ல பண்பெல்லாம் ஒருத்தரை பார்த்து பேசுகிறதுக்கு நல்ல பண்பு தேவையே இல்லை.
ஒரு தொழில் திறமையை வளர்த்துக்கிட்டு நீ ஒரு முதலாளியாக இருந்துட்டேன்னா, அதில் ஒரு கம்பெனியில் போய் நீ வேலை பார்க்கணுன்னா, நீ கெட்டவராக இருந்தாலும் உன் தொழிலில் நீ சரியாக இருந்துட்டா, நீ யாரை வேணாலும் அந்த தொழில் செய்கிற இடத்துல யாரை வேணுமானாலும் பார்த்து பேசிட்டு வந்துடலாம். இது மனுஷங்க நல்ல பண்பு மீது உள்ள அந்த ஆர்வத்தை, அதற்கு நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை இல்லாமல் செய்து விடுகிறது. அப்போது என்ன பண்ணணும்னா, தொழில் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மனுஷங்க தனித்தனியாக தான் உழைப்பாங்க. விவசாய நிலத்தில் தனித்தனியாக உழைப்பாங்க. அப்புறம் அந்த வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க, குடியிருப்பு பகுதிக்கு வருவாங்க. பிடிச்சவங்ககிட்ட, நல்ல பண்பு உடையவர்களிடம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் பழகுவேன். உனக்கு நல்ல பண்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், என் மேலே அக்கறை இருக்கணும், அப்போ தான் நான் அவங்ககிட்ட பழகுவேன் அப்படிங்கிற அந்த சுதந்திரம். நீ உனக்கு தகுதி இல்லாமல் நீ என் மூஞ்சை பார்த்து பேச முடியாது. என் மூஞ்சை பார்க்கணுன்னா கூட உனக்கு ஒரு தகுதி, நேருக்கு நேராக பார்த்து என் முகத்தை பார்த்து பேசணும் அப்படின்னா கூட உனக்கு ஒரு தகுதி இருக்கணும். அது மாதிரி நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்களோட முகத்தை பார்த்து பேசணும் அப்படின்னா நாம் ஒரு தகுதியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த கட்டாயங்கிறது எங்கே வருதுன்னா, இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வருது. 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அப்படி ஒரு கட்டாயம் என்பது வந்து விடுகிறது. அது மாதிரி பெரிய லட்சியவாதி ஆகிட்டாக்கா அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்லாம் பார்க்காம அவங்களுடைய ஆதரவை எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா அவர் நல்லவங்க கெட்டவங்கலாம் பார்த்து பழக மாட்டார். அவங்க நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, கேடு கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார், பல்ல கட்டிகிட்டு இருப்பார். ஏன்னா அவங்களோட ஓட்டு தேவை. மக்கள் நல்லவங்கள கெட்டவங்கள பார்த்து பழகிற அந்த வழக்கம் இந்த மாதிரி நடைமுறை மூலமாக மதிப்பிழந்து போய் விடுகிறது. நல்லவங்க கெட்டவங்கலாம் தேவையில்ல. ஒரு அரசியல்வாதி என்ன நினைப்பார், ஓட்டு தான் தேவை எனக்கு. அதனால் அவன் நல்லவனாக இருந்தான்னா, கெட்டவங்களாக இருந்தான்னா, கேடு கெட்டவங்களாக இருந்தான்னா, ஒரு சைக்கோவாக இருந்தால் என்ன, ஒரு மோசமான கேடுகட்ட ஒரு இவராக இருந்தால் என்ன, ஓட்டு கிடைக்குதா, ஓட்டு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த ஓட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த யாரை பார்த்தாலும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, கையை கும்பிட்டுக்கிட்டு, காலில் விழுந்துக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க. அப்போது ஒரு கேடுகட்டத்தனமான அப்போ பண்பு இங்கே முக்கியம் இல்லாமல் போயிடுது. ஒரு நல்ல பண்பை வளர்த்துக்கணும். ஏன் வளர்த்துக்கணும்? நல்ல பண்பு ஏன் அந்த அவசியம் என்ன வந்து போச்சு? நல்ல பண்பு இல்லாமலே இந்த அரசியல்வாதி நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு. அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டு, நல்ல பண்புகள் என்பது வேறு வழியே இல்லை, நல்ல பண்பு இருந்தால் தான் 4 பேர்கிட்ட பழக முடியும் அப்படிங்கிற கட்டாயம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையில் இருக்கணும். நல்ல பண்பு இல்லாமலே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தருகிற ஒரு உலகமாகத்தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிறது. அது மாதிரி இப்போ ஒரு மருத்துவர் இருக்காருன்னா அவர் தன்னிடம் சிகிச்சை பெற வருகிறவர் நல்லவரா கெட்டவரான்லாம் பார்த்து சிகிச்சை செய்கிறதில்ல. தன்னிடம் சிகிச்சை பெறுகிறவர் நல்லவரா கெட்டவரா, கேடு கெட்டவரா, மகா கேவலமானவராக இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், எனக்கு தேவை காசு. அது மாதிரி ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, என் கடைக்கு வர்றவங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எவ்வளோ கேடு கெட்டவங்களாக இருந்தாலும் பணம் கொடுத்தா நான் அவங்களுக்கு நான் சேவை செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு. அப்புறம் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி தான், என்கிட்ட வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அதில் கொலை பண்ணவங்களா, பணம் கொடுத்தா ஒரு கொலைகாரனை கூட நான் குற்றமற்றவர் என நிரூபிக்க தயாராக முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நல்ல பண்புகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு. நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லை. நல்ல பண்பு இல்லாமலே நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். நல்ல பண்பு இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் 2040க்கு பிறகு இயந்திர அறிவியல் செயலிழந்த பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே நீ நல்ல பண்பு இருந்தால் தான். ஆனால் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் அங்கே பணங்கிற நடைமுறையே கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது, அரசியல் இந்த மாதிரி ஓட்டு வாங்கி ஓட்டு போட்டு அரசியல் பண்ணுற அந்த ஆட்சி முறை கிடையாது. சுழற்சி முறையில் அனைவருமே ஆட்சியாளர்கள். அங்கே வரி கிடையாது, வரி வாங்குகிற வழக்கம் கிடையாது, பணங்கிற நடைமுறையே கிடையாதுனால வரி வாங்குகிற வழக்கமும் கிடையாது. சுழற்சி முறையில் ஒரு ஊர்னாக்கா சுழற்சி முறையில் அனைத்து பெண்கள் தான் ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய காவலன்களாக ஆண்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது சுழற்சி முறையில் அனைத்து பெண்களுமே அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள், குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள், தெருவை ஆட்சி செய்வார்கள். சுழற்சி முறை ஆட்சி முறை என்பது அந்த இயற்கையுடைய மனுஷ வாழ்க்கையில் இருக்குது.
அங்கே வந்து மருத்துவர்கள் கிடையாது. நீங்களே உங்கள் உடம்பு பார்த்துக்கணும். உங்கள் உடம்புக்கு நோய் வராமல் நீங்களே உங்கள் உடம்புக்கு ஒரு மருத்துவராக இருக்கணும். அப்போது வந்து இந்த மாதிரி வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு சேவை செய்கிற நடைமுறை எங்கே கிடையாதுன்னா இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் கிடையாது. நீ நல்லவரா கெட்டவரா அப்படின்னு அதை வந்து அலட்சியப்படுத்திட்டு எனக்கு தேவை பணம், எனக்கு தேவை ஓட்டு அப்படின்னு யாரை பார்த்தாலும் பல்ல காட்டுற அரசியல்வாதிகள் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் கிடையாது. அது மாதிரி யார் வந்து கேட்டாலும் நான் சேவை செய்வேன், எனக்கு தேவை பணம், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் பார்க்க மாட்டேன், யார் வந்தாலும் நான் அவங்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மளிகை கடைக்காரரோ அல்லது மருத்துவரோ ஒரு இன்ஜினியரோ யாரோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் கிடையாது. ஏன்னா இங்கே மருத்துவங்கிறது அவங்கவுங்க உடம்பு பார்த்துக்கணும், அவங்கவுங்களுக்கு தேவையான வீட்டை அவங்கவுங்களே கட்டிக்கணும். அதாவது தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது மனுஷங்களாம் நல்லவங்களாக மாற்றிடுது. எப்படின்னா நீ நல்லவங்களாக இருந்தால் தான் மற்றவங்கள்ட்ட பேச முடியும், மற்றவங்கள பார்த்து பேசணும், முகம் பார்த்து பேசணும், பழகணும். அப்படின்னா உனக்கு ஒரு தகுதி வேணும், தகுதி இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு என்பது இருக்கணும். சும்மா வந்து இந்த பணத்துக்காக யாராக இருந்தாலும் உன்னுடைய பணம் தான் எனக்கு தேவை, நீ பணம் கொடுத்தா நான் உனக்கு சேவை செய்வேன், உனக்கு மருத்துவம் செய்யணுமா நீ பணம் கொடு நான் செய்வேன், நீ நல்லவனா கெட்டவனா அதை பற்றிலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நீ நல்லவராக கெட்டவராக முக்கியம், பணம் கொடுத்தா நான் உனக்கு வீட்டை கட்டி தருவேன் அப்படின்னு சொல்லுகிற என்ஜினியர்கள். நீ நல்லவராக கெட்டவரா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், உனக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுமா பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடு, நீ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போ, நீ கேவலமானவராக இருக்கலாம், ஒரு கொலை கூட செஞ்சுட்டு வந்திருக்கலாம் வரும்போது, அதை பற்றிலாம் நான் தெரிஞ்சிக்க நான் ஆர்வப்பட மாட்டேன். நீ எவ்வளோ கேவலமானவராக இருந்தாலும் பணம் கொடுத்தா இந்த பேருந்தில் நீ ஏறிக்கலாம், ஆம்னி பஸ்ஸில் ஏறிக்கோ, படுத்து தூங்கிட்டு போ, மறுநாள் காலையில் நீ இறங்குற இடத்துல கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி தராதரம்லாம் தேவையே இல்லாமல் ஒருவருக்கு சேவை செய்கிற ஒரு வழக்கத்தை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இது அப்போ வந்து தகுதி தராதரம் இல்லாமல், அப்போ தகுதி தராதரம் நல்ல பண்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை போலுக்கு அப்படின்னு மக்கள் மனுஷங்க நினச்சிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை முறை தான் காரணமாக இருக்குது. இதுவே இன்னும் 2040 அப்புறம் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் போயிட்டு அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து தொழில் வந்து தனியாக தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தேவையான மருத்துவம் நீங்களே பண்ணிக்க போகிறீங்க, உங்களுக்கு தேவையான குடிசையை நீங்களே கட்டிக்க போகிறீங்க, உங்களுக்கு தேவையான ஆடையை நீங்களே தயாரித்து போகிறீங்க, உங்களுடைய எல்லா தேவைகளையுமே நீங்கள் தான் பூர்த்தி பண்ண போகிறீங்க, யாரையும் எதிர்பார்க்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா, அல்லது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா அவருக்கு ஏதாவது தகுதி இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், உங்கள் மேலே அக்கறை இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்ககிட்ட பழகுவீங்க, அவங்களும் உங்கள்கிட்ட பழகுவாங்க. இப்படி நல்ல பண்பு இருந்தால்தான் பழக முடியும் மனுஷங்கக்கிட்ட அப்படிங்கிற கட்டாயம் எங்கே வருது? இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வருது. எவ்வளோ அற்புதமான உலகம்! இப்படி அதுதான் வந்து அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுக்கு அங்கே வந்து குற்றங்கள் நடைபெறாது என்பதற்கு அதுதான் ஒரு காரணம்.